வணக்கம். சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் சட்டக்கல்லூரி எதிரில் அமைந்துள்ள சாமியார் தோட்டம் மகான் ஸ்ரீ கரப்பாத்திர சிவபிரகாச சுவாமிகளின் பிரதான சீடரான மகான் முக்தானந்த சுவாமிகளுடைய 65ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவினை காண நாம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். ஓம் சத்குருவேஸ்வரன். இன்றைய தினம் வியாசர்பாடி சாமியார் தோட்டத்தில் அமைந்துள்ள கரப்பாத்திர சிவபிரகாச சுவாமிகளின் ஜீவாலயத்தில் சுவாமிகளின் பிரதான சீடராகிய மகான் முக்தானந்த சுவாமிகளின் 65ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா. வியாசர்பாடி சாமியார் தோட்டத்தில் அமைந்துள்ள மகான் கரப்பாத்திர சிவபிரகாச சுவாமிகளின் ஜீவ மடாலயம் இதுதான். இந்த ஜீவ மடாலயத்தை நிறுவியவர் கரப்பாத்திர சுவாமிகளின் பிரதான சீடராகிய மகான் முக்தானந்த சுவாமிகள். அவருடைய 65ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவிற்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதுதான் முக்தானந்த சுவாமிகளுடைய ஜீவ ஐக்கிய பீடம். சுவாமிகள் பச்சையப்பன் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தவர். தன் குருநாதருக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த ஜீவ மடாலயத்தை திருப்பணி செய்து கட்டியவர் மகான் முக்தானந்த சுவாமிகள். கரப்பாத்திர சிவபிரகாச சுவாமிகள் 4/4/1918 பங்குனி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் இவ்விடத்தில் ஜீவ ஐக்கியம் பெற்றார். சுவாமிகளின் ஜீவபீடம் இதுதான். ஓம் நமச்சிவாய. ஓம் சத்குருவே சரணம். ஓம் கரப்பாத்திர சிவபிரகாச சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் சத்குரு முக்தானந்த சுவாமிகள் திருவடிகள் சரணம். கரப்பாத்திர சுவாமிகள் தேவாலயத்தில் அமைந்துள்ள தர்மசாலை. மகான் முக்தானந்த சுவாமிகளின் 65ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா நிகழ்வில் அடியார்களுக்கு அமுது செய்வித்தல். கரப்பாத்திர சிவபிரகாச சுவாமிகள் அமர்ந்து தவம் செய்த மகிழ மரம் இது. இந்த மடாலயத்தில் இந்த மரத்தை நம்ம இன்னைக்கு தரிசிக்கலாம். ஓம் சத்குருவேஸ்வரன். இந்த சாமியார் தோட்டத்தில் நிறைய சித்தர்கள் ஜீவ ஐக்கியம் பெற்றிருக்காங்க. ரொம்ப அற்புதமான அருளாற்றல் நிறைந்த ஒரு ஜீவ மடாலயம் இது. ஓம் சத்குருவே சரணம். ஓம் சத்குருவே சரணம். இந்த சாமியார் தோட்டம் வளாகத்தில் முதலில் ஜீவ ஐக்கியம் பெற்ற ஸ்ரீமத் உபய இத்தியாதி ராமானுஜ யதீஸ்வரர் அவர்களின் ஜீவ ஐக்கிய பீடம். சத்குரு அமைந்தகரை சுவாமிகள், கருப்பண்ண சுவாமிகள் ஜீவபீடம். இடம் முதலில் சர்பத்தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. இந்த இடத்தில் ஏகப்பட்ட சர்ப்பங்கள் இருந்ததாக வரலாறு. மகான் கரப்பாத்திர சிவபிரகாச சுவாமிகளின் ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு சர்ப்பங்கள் பக்தர்களை இங்கு ஒன்றும் செய்வது கிடையாது. கரப்பாத்திர சுவாமிகள் மடாலயத்தில் உள்ள திருக்குளம். இந்த திருக்குளம் தற்போது பராமரிப்பு இல்லாமல் செடிகள் மன்றி இருக்குது. இந்து அறநிலையத்துறையின் நிர்வாகத்தின் கீழே இந்த மடாலயம் இருக்கிறது.
அறநிலையத்துறையினர் இது போன்ற புராதன சின்னங்களில் உள்ள திருக்குளங்கள் கட்டிடங்களை புதுப்பித்து வைக்கணும். இதை